ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மாக் டெஸ்ட்டை வந்து அதோட ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயுமே வந்து குவான்ஸ் ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கைட்லியில் தேர்ட் டெஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ கைட்லியில் தேர்ட் டெஸ்ட்டில் எனக்கு வந்து நான் ஓவராலாக பார்த்தோம்னா 88 அட்டெம்ப்ட் கொடுத்துருந்துருக்கேன். ஸோ இப்போ அதில் வந்து 80 மார்க்ஸ் வந்துச்சு, 6 எரர் வந்துருந்துருக்கு. ஓகேவா? ஸோ மார்க் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த இதில் டெஸ்ட்டு வந்து பொறுத்தளவுக்கு டெஸ்ட்டு ஓகே தான், ஈஸியாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு பெருசாக டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. ஸோ இங்கிலீஷில் ஒரு 4 எரரு, அடுத்து குவான்ஸில் 1, ரீசனிங்கில் ஐ திங்க் 0ன்னு நினைக்கிறேன். ரீசனிங்கில் 1, குவான்ஸில் ரீசனிங் 1. எரரை கம்மி பண்ணணும், எரரை கம்மி பண்ணணும். ஆல்சோ வந்து 100 அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி இந்த குவான்ஸில் வந்து பார்த்தோம்னா குவான்ஸோட ரிவ்யூவில் நம்மளுக்கு வந்து 9 அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து 12 சிம்பிளிஃபிகேஷன், 1 டிஐ, அடுத்து 5 மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அண்டு 4 குவாட்ரடிக் நம்பர்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட்டுக்கான பேட்டர்னாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த டெஸ்ட்டுக்கான இந்த குவான்ஸ் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த சம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சம்மில் நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் சம். ஓகேவா? பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிக்யூ 2 பேர் இருக்காங்க. ஸோ பிக்யூ வந்து என்ன பண்ணுறாங்க, பார்ட்னர்ஷிப் என்டர் ஆகுறாங்க. ஸோ இப்போ நான் 0 வந்து நான் ஒமிட் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ அதுக்காக நான் 80, 50 அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, Q லெஃப்ட் ஆஃப்டர் n மந்த்ஸ் அவன் இருந்துட்டு n மந்த்ஸ்க்கு அப்புறம் அவன் லெஃப்ட் ஆயிடறான். ஸோ இப்போ n போட்டாச்சு. அடுத்து அந்த எண்ட் ஆஃப் த இயர், அப்போ வந்து மொத்தமாக 12 மந்த்ஸ் தான். ஸோ n எத்தனை நமக்கு தெரியாது, பட் பிக்கு வந்து 12 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேரண்டியாக தெரியும், ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் த இயர் த ரேஷியோ ஆஃப் த ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் P&Q வந்து 16/5. அதாவது ப்ராஃபிட் ஷேர் இப்படி எழுதிக்கோங்க, 16/5. அதாவது இந்த ஃபார்மேட் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இன்ட்டு டைமு, அந்த டைம் இதுதான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ப்ராஃபிட்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ட்டு டைமு, அதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ அப்போ அதை தான் நான் வந்து இந்த மாதிரி கீழே போட்டு எழுதுனேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பேசிக், அதாவது நம்ம எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறோம், எப்படி அந்த சம்முக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறோன்னு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்மேஷன். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா 16:5 இருக்குது. அப்போ எனக்கு வந்து இந்த பார்ட்டு என் கையில் இருக்குது. அப்போ இந்த பார்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 16 பார்ட்டு தான் இந்த 80 × 12. ஓகேவா? அப்போ ஒரு பார்ட் என்னது அடிச்சு கொடுத்தோம்னா, ஒரு பார்ட் வந்து இங்கே 5ன்னு வருமா? அப்போ 5 12 ஆர் 60. அப்போ ஒரு பார்ட் என்னது 60. ஒரு பார்ட்டு 60னா இங்கே எத்தனை பார்ட் இருக்குது நம்மளுக்கு? இங்கே 5 பார்ட் இருக்கா? அப்போ 5 பார்ட் என்னது? 5 பார்ட் வந்து 300ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ அந்த 5 பார்ட் 300னா இந்த 300 எதுக்கு ஈக்குவல் டு 50nக்கு ஈக்குவல்ட்டா? அப்போ 50n = 300னா அப்போ என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ என்னது? என்னோட வேல்யூ 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக? அப்போ என்னோட வேல்யூ 6னா நம்மளுக்கு ஆன்சரில் பார்ப்போமா, 6. அவ்வளோதான். ஸோ 1 செகண்ட் திருப்பி நான் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கான்செப்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்டாக இருக்கும், ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். PQ ஸோ இன்வெஸ்ட் பண்ணுது எவ்வளோ? 80, 50 இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? நடக்குது. அடுத்த டைம் என்ன நடக்குது? டைம் வந்து இங்கே பிக்கு வந்து 12 நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும், க்யூக்கு வந்து n தான். ஓகேவா? முடிஞ்சு. இதை கூட நீங்கள் ரேஷியோவாக கூட எடுத்து வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். இதை கூட இருந்தால் ரேஷியோவாக இப்போ இதை அடிச்சு கொடுத்துட்டேன்னா அப்போ வந்து ரேஷியோ என்னது? 96/5n அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோவாக வந்து நிற்கும். இந்த ரேஷியோ தான் இங்கே கீழே. இது வந்து நார்மலாக ரேஷியோவாக எடுத்துட்டேன், இப்போ கொடுக்கப்பட்டதை ரேஷியோ எடுத்துட்டேன். அதுக்கு கீழே ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதாவது 16:5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 16 பார்ட்டு தான் இந்த 6. கரெக்டாக? இந்த 16 பார்ட்டு தான் இந்த 6. 16 பார்ட்டு தான் 6னா அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? ஒரு பார்ட் வந்து 16 பார்ட்டு தான் 96னா ஒரு பார்ட் 6. ஒரு பார்ட் 6னா 5 பார்ட் எவ்வளோ? 5 பார்ட்டு 30ன்னு வரும். 5 பார்ட்டு 30னா இந்த 5n தானே 30, அதுதானே ஈக்குவல் ப்ராஃபிட்டு. 5n 30னா அப்போ என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 6. ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். ஸோ we get the answer. ஓகே, அடுத்து இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். ஸோ செகண்ட் சம்மில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஏஜ் ஆஃப் ஏ வந்து 30% மோர் தென் பி. 30%னா 3/10. ஸோ 3/10 மோர்னு என்ன அர்த்தம்? அப்போ வந்து இது எப்படி எழுதிக்கலாம்? 13/10ன்னு எழுதலாம். அதாவது ஏ தான் கூட இருக்குது. அப்போது ஏ மேலே உள்ளது பி, கீழே உள்ளது பியாக இருக்கும். ஓகேவா? எப்படி எழுதுறதுன்னு தெரியுதா? ஏ 13 இருந்துச்சுன்னா பி 10ஆக இருக்கும். 13% மோர் தென் பி அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரேஷியோ ஆஃப் பிஎன்சியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்ம் பண்ணுவோமா? இப்போ 1 செகண்ட் எழுதி நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது நம்ம இப்போ எடுத்தபடி ஏ அண்டு பிக்கான ரேஷியோ என்ன எடுத்தோம்? 13, 10ன்னு எடுத்துட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பிஎன்சியோட ரேஷியோ. பிஎன்சிக்கான ரேஷியோ என்னது? 5,
6 பி அண்டு சி. இப்போ நம்ம ரேஷியோவை வந்து ஈக்குவல் பண்ணணும். இங்கே பாருங்களேன், பிக்கு இங்கே 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஆனால் பிக்கு 10 தானே வரணும். அப்போ 10 வரணும் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பை 2 போடுறேன். அப்போ மல்டிப்ளை பை 2 போட்டோம்னா 10 12 வந்துருமா, வந்துடும்ல. அப்போது சியோட வேல்யூ என்னது 12. அப்போது எல்லாத்தையும் ஒரே ரேஷியோவை கொண்டு வந்துட்டேன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியாக சம் முடிஞ்சிடும். அடுத்து, இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் சி வந்து 3. ஸோ அந்த 3ன்ற டிஃபரன்ஸ் எதுக்கும் ஈக்குவலாக இருக்கும்னா அந்த ரேஷியோக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ரேஷியோவோட டிஃப்ரென்ஸ் எடுத்தாலே அந்த டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவல் ஆயிரும். கரெக்டாக இங்கே ஏஎன்சியோட ரேஷியோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, ரேஷியோ டிஃப்ரென்ஸ் 1. கரெக்டாக இந்த ஒரு பார்ட்டு தான் நம்மளுக்கு என்னது அங்கே கொடுக்கப்பட்ட 3. அப்போ இந்த 13 பார்ட் எவ்வளோ, 13 பார்ட் வந்து 39. 1 பார்ட் 3னா 13 பார்ட்ஸ், 13 into 3. அதே மாதிரி இந்த 12 பார்ட்ஸ் என்னது, 12 பார்ட்ஸ் வந்து 36. 12 into 3. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் பி கேட்டிருக்காங்க. அப்போ பியோட இது என்னது 10 பார்ட்ஸ். அப்போ 10 பார்ட்ஸ் என்னது, 10 பார்ட்ஸ் வந்து 30. புரியுதா எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோன்னு புரியுதா. அப்போ 10 பார்ட்ஸ் 30னா அப்போ ஆன்சர் வில் பி 30. ஆன்சர் வந்து 30 இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்டு. அடுத்து பைப் சம். ஸோ இப்போ இந்த சம்மில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ பி ஃபில்ஸ் அ டேங்க். பி வந்து 15 ஹவர்ஸ் எடுத்துக்குது. ஓகேவா, ஃபில் பண்ணுறதுக்கு பி வந்து 15 ஹவர்ஸ் எடுத்துருக்குது. அண்டு வந்து ஆர் ஃபில்ஸ் இட் 12 ஹவர்ஸ். ஸோ ஆர்ன்ற டேங்க் வந்து 12 ஹவர்ஸ்லேயே ஃபில் பண்ணிடுது. ஸோ நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு வந்து நம்ம இது வந்து டைமு. ஸோ நிறைய வாட்டி இந்த கான்செப்ட் பார்க்குறோம். இது டைமு, இது எஃபிஷியன்சி. ஸோ டைமு எஃபிஷியன்சி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்கு கிடைக்கும். ஓகேவா, அப்போது டைமு நான் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறேன், ஒன்று இந்த டைமுக்கு வந்து நான் எல்சிஎம் எடுப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து எப்படி சொல்கிறது, இதையே ரிவர்ஸில் எழுதிடுவேன். 12 15 சொல்லிட்டு ரிவர்ஸில் எழுதிடுவேன். ஸோ டோட்டல் ஒர்க்கு நம்மளுக்கு 180 வந்துருமா, 15 12 180 அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லைனா எனக்கு இந்த வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன்னா இதையே சேம் டேபிள் அடிச்சு கொடுத்துருவேன். இப்போ எந்த டேபிள் அடிச்சு கொடுத்துருப்பேன், 3rd டேபிளில். அப்போ 4 3s 12, 5 3s 15. இப்போ பார்த்தாலுமே எனக்கு டோட்டல் ஒர்க் வந்து என்ன இருக்கும், 60 இருக்கும். 12 5s 60, 15 4s 16 வரும். கரெக்டாக. அப்போ நான் எப்படி எடுக்கிறேன், எப்படி எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறேன்னு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ். எஃபிஷியன்சி அப்படின்றது வந்து ஒன்று கொடுக்கப்பட்ட டைமோட எல்சிஎம்மாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரேண்டமாக அந்த டைமை வந்து ரிவர்ஸ், அதாவது இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல் தான் எஃபிஷியன்சி. டைமுக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல் தான் எஃபிஷியன்சி. பிகாஸ் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்கு சேம். ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது நான் அதுக்கு இன்வெர்ஸாக எடுத்துட்டாலே எனக்கு வந்து ஆன்சர் டோட்டல் ஒர்க்கு வந்துடும். இப்போ டோட்டல் ஒர்க் கிடச்சிருச்சா. இப்போ அடுத்து டேட்டா பாருங்கள். டோட்டல் ஒர்க் என்னது 60. இப்போ டேட்டா என்னது, ஆர் இஸ் ஓப்பன்டு ஃபார் 8 ஹவர்ஸ். 8 ஹவர்ஸ் ஆர் வேலை பார்க்கலாம். 8 ஹவர்ஸ் வேலை பார்த்தா என்ன அர்த்தம், 40. 8 into 5, அதாவது ஒரு ஹவருக்கு 5 ஒர்க்கு. அந்த 5 எஃபிஷியன்சியெல்லாம் அவனால் பண்ண முடியுன்றது தான் இதுக்கான அர்த்தம். அப்போ 8 மணி நேரம்னா 8 into 5 அவன் 40 ஒர்க்கு முடிப்பானா. அப்போ கிவனில் எவ்வளோ இருக்குது, மொத்தம் 60 ஒர்க்கு. 60ல் 40 போச்சுன்னா மிச்சம் 20 ஒர்க்கு இருக்குது. இந்த 20 ஒர்க்கு என்ன நடக்குதுன்னா அவன் க்ளோஸ் ஆகிட்டான், ஆர் வேலை பார்த்து க்ளோஸ் ஆகிட்டான். அந்த ரிமைனிங் வந்து பி டேக் டு ஃபில் த ரிமைனிங் டேங்க். பி வந்து தான் ரிமைனிங் நிரப்ப போகிறான். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன 20. அப்போ 20 4 எஃபிஷியன்சியில் நிரப்பணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆகும். கரெக்டாக. 5 into 4 20. ஸோ ஆன்சர் 20, இது 5. அவ்வளோதான். ஸோ ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். அடுத்து ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் டு த மார்க் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸு மார்க் ப்ரைஸு அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 5 7ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்டிக்கல் சோல்டு 20% டிஸ்கவுண்ட். அப்போ நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னா எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நான் ஏன் 0 சேர்க்குறேன் அப்படின்றதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நான் டிஸ்கவுண்ட் அங்கே 20% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு நான் நார்மலாக 5 7 சொல்லிட்டு நான் 20% எடுக்க முடியாது, டெசிமலில் வரும். ஸோ இப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் 0 எக்ஸ்ட்ராவாக எனக்கு தேவை, என்னோட நீட் அப்படின்றதுனால சேர்த்துக்கிறேன். 50 17 வந்துடும். இப்போ நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் எவ்வளோ, 20%. அப்போ மார்க் ப்ரைஸில் தான் நான் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். கரெக்டாக. மார்க் ப்ரைஸ் எவ்வளோ, 70. 70ல் 20% எவ்வளோ, 14. அப்போ 14 கழிச்சிட்டு தான் மிச்சத்தை கொடுப்பேன். அப்போ 14 கழிச்சு என்ன வருது, 70லேருந்து 14 கழிச்சா 16, இது 56. ஸோ 56. அப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன். இப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு நான் எவ்வளோக்கு விற்கிறேன்னு பார்த்தோம்னா 560 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ இந்த 56 ரூபா தானே இந்த 560. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ, 10. அதாவது ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் ஒரிஜினல் ப்ரைஸாக இருக்கும். ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ் என்னது, காஸ்ட் ப்ரைஸ் 500. ஸோ ஆன்சர் ரொம்ப சிம்பிள். எவ்வளோ, 22 செகண்ட்ஸ். அதுவே அதிகம்தான், வேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ 1800க்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறான். கவனமாக கவனிச்சணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு கான்செப்ட் எப்படி, அந்த ஃபார்முலா எப்படி பில்ட் ஆகும், நான் ஃபார்முலா வந்து எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். அமௌண்ட்டுன்றது டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல், அதுதான் அமௌண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. இப்படி தான், இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 த ஹோல் பவர் n போட்டால் தான் எனக்கு அமௌண்ட் கிடைக்கும். இது பேசிக் லாஜிக். இப்போ நான் இதை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க 18,800 அப்படின்னு சொல்லிட்டு 18,800 கொடுத்துட்டாங்க. அப்போ அதுதான் என்னோட பிரின்சிபல். என்னோட பிரின்சிபல் வந்து 18,800 கொடுக்கப்பட்டுருச்சு. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர் வந்து 20%, எத்தனை வருஷத்துக்கு, என் வந்து 2 இயர்ஸுக்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். அவங்க கேட்குறது ஜஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு தான் கேட்குறாங்க. அமௌண்ட்டை கேட்கல, கேபிட்டல் ஏவை கேட்கல, ஜஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு ஐ மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ நான் எப்படி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 த ஹோல் பவர் n. ஸோ பிரின்சிபல் என்னது, 18,800 இன்ட்டு 1 + R என்னது 20/100 ஹோல் பவர் n. என்னன்றது என்னது 2 தானே. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்படி தான் அப்ளை பண்ணுறோம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் வேலை. இதில் பெரிய மெனக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இது ஜென்ரலாக நம்ம அப்ளை பண்ணுறது. ஆனால் இப்போ நம்ம ஒரு டயத்துக்குள்ளே இது முடிக்கணும். நான் எவ்வளோ டயத்தில் முடிச்சிருக்கேன் தெரியுதா, 26 செகண்ட்ஸில் முடிச்சிருக்கேன். நான் இப்படி ஃபார்முலாவில் போட்டு அப்ளை பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஷார்ட்கட்டாகவே புரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறேன்னு பாருங்கள். இங்கே பிரின்சிபல் எழுதுகிறேன், 1 + R/100 தானே சொல்கிறேன். அப்போ 1 + R/100னா இங்கே R என்னது, இங்கே R வந்து 20/100. அப்போ 20/100 ஹோல் பவர் 2னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். P இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 + 20, அப்போ 120/100 வருமா. 120 அடிச்சு கொடுத்தா என்னது 6/5. அப்போ 6/5 தான் ஹோல் ஸ்கொயர்னு வருமா. புரியுதா, P இன்ட்டு 6/5 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. லாஜிக்கலாக புரியுதா. இந்த ஆன்சர், இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் எனக்கான அமௌண்ட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுதுல்ல. இதுதானே கான்செப்ட்டு. அப்போது எனக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோன்னே, அது இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குதுன்னு பார்த்தோன்னே அதை நான் இன்க்ரீஸ் பண்ணி போட்ட மாதிரி போட்டுறேன். அதாவது 18,800 வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 20% இன்ட்ரெஸ்ட்டோட 2 வருஷத்துக்குன்னு சொல்லும்போது அப்போ அந்த 20% கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். அதாவது என்ன அர்த்தம், 20% மோர் நம்ம போடும்போது எப்படி போடுவோம், அதாவது 20% அதிகமாக இருக்குது அப்படின்னா 100 இருந்துச்சுன்னா 120 இது தானே. அப்போ டேரெக்டாகவே நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த ஃபார்முலா ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஃபார்முலான்னு சொல்லிட்டு உட்கார மாட்டேன். அப்போ 100னா 120, அதை அடிச்சு கொடுத்தோன்னா 6/5. அப்போ எனக்கு வந்து 5 பார்ட்டுன்றது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா அப்போ ஒன்று கூட இருக்கும், அப்போ 6 பார்ட். அவ்வளோதான். இதை தான் நான் மைண்டில் புரிஞ்சுக்குவேன் எப்போவும் 20% பார்க்கும்போது. இதே இது 10%னா எப்படி வரும், 10%னா 10ல் 1, அப்போ 11 இருக்கும். இப்படி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் பில்ட் ஆகும். அதாவது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் 20% சொல்லும்போது 20%னா என்ன அர்த்தம், 20%னா 20/100, அதுதான் லாஜிக்கலி கரெக்டாக. அப்போ இந்த 20 அப்படின்றது தான் பிரின்சிபலு, இந்த 20 அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 20 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக வரும். அப்போ அதை சேர்த்து, அதாவது அந்த 100 ரூபாய்க்கு 20 இன்ட்ரெஸ்ட்னா அந்த 20ஐயும் சேர்த்து தானே எனக்கு அமௌண்ட்டு, பிரின்சிபல் ப்ளஸ் ஐ. அப்போ பிரின்சிபல் ப்ளஸ் ஐ என்னது 120 தானே. அப்போ புரியுதா. அப்போ மேலே வரக்கூடிய 120 எனக்கு அமௌண்ட்டாக வருது, கீழே வரக்கூடியது எனக்கு பிரின்சிபலாக வரும். இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சா தானே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 20, அதை தானே கேட்குறான். வெறும் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறான். அமௌண்ட்டு கேட்கும்போது அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தானே கேட்குறான். இப்போ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பண்ணுறேன், அதே தான் பண்ணுறேன். அப்போ 120/100னா 6/5. 6/5ல் 6ன்றது அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா 5ன்றது பிரின்சிபல். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 1 ரூபா. 1 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட். அப்போது நான் 20%ன்னு பார்க்கும்போதே 1/5 போடுறேன்னா 5 ரூபா எனக்கு பிரின்சிபலாக இருந்தால் 1 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ அது ரெண்டையும் டேலி பண்ணி எனக்கு 6 ரூபா தான் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டுக்கு அது வரணும். அதுதான் லாஜிக்கு. அதே மாதிரி தான் இப்போ 10% சொல்லும்போது 10 1/10, அப்போ 1 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு, 10 ரூபா பிரின்சிபல். அப்போ எனக்கு அமௌண்ட்டுன்னு வரும்போது
10 அதை ஒன்று கூட்டி போட்டால் 11 இது அமௌண்ட்டாக இருக்கும், இது பிரின்சிபலாக இருக்கும். இப்படி தான் வந்து நான் புரிஞ்சு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மும் அப்படி தான் மூவ் ஆக போகுது. இப்போ 18,800 கொடுத்துட்டாங்க. அப்போ 20% என்னது 6/5. 6/5 எத்தனை வாட்டி போடணும்? 6/5 ஹோல் பவர் 2 பிகாஸ் இயர்ஸ் 2 இயர்ஸ். அப்போ 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறதா. அப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்ன அர்த்தம்? 6 ஸ்கொயர்னா 36, 5 ஸ்கொயர்னா 25. நம்ம சொன்ன மாதிரி மேலே இருக்குது அமௌண்ட்டு, கீழே இருக்குது பிரின்சிபல். கரெக்டாக? லாஜிக்கலி இதான கான்செப்ட். கீழே இருக்குது பிரின்சிபல். அவங்க கேட்டிருக்குது என்னது? ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல் தானே இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 36 - 25 தான் எனக்கான இன்ட்ரெஸ்ட்டு. அது என்னது? 11. கரெக்டாக? அப்போ திருப்பி ரீரைட் பண்ணுங்கள். அப்போ 18,800 இன்ட்டு 11/25 நான் கண்டுபிடிச்சாலே எனக்கு போதும். அவ்வளோதான். 36 இருந்து 25 கழிச்சாதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்ற போது அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சா போதும். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கான ஆன்சர் வந்து ஐ திங்க் ஸோ 82/72 வரும். ஆல்ரெடி டூவபிள் தானே. ஸோ 26 செகண்ட்ஸ். புரியுதா? மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் டைமு. நம்ம ஃபார்மேட்டை புரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா மல்டிப்ளிக்கு மட்டும்தான் டைம். அவ்வளோதான். ஓகே ஓகே இப்போ இந்த சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் த ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் த ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் ப்ரைம் நம்பர். எக்ஸுன்றது ஒரு பர்டிகுலர் இதோட ஸ்கொயரு. அந்த பர்டிகுலர் இது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்மாலஸ்ட்டு 2 டிஜிட் ப்ரைம். 2 டிஜிட் ஸ்மாலஸ்ட் ப்ரைம் என்ன பார்த்தா ஞாபகம் வந்து அப்படின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது 11 தான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 121. அதோட ஸ்கொயர்னால 121. அடுத்து எக்ஸ் இஸ் ஆடட் டு 29. ஸோ இப்போ இது கூட ஒரு 29 ஆட் பண்ணுறோம். ஓகே. அண்டு தென் மல்டிப்ளை பை 2. ஸோ மொத்தமாக சரி நான் வரிசையாக ஆட் பண்ணுறேன். ஸோ 21 ஆட் பண்ணும்போது எனக்கு 29 ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 115 வருமா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 150. அடுத்து அது கூட மல்டிப்ளை பை 2 மல்டிப்ளை பண்ணுறோம். தென் த ரிசல்டன் வேல்யூ வந்து இசட்டு. ஸோ இப்படி வரும்போது இதோட வேல்யூ வந்து இசட்டாக இருக்கான். அப்போ இந்த இசட் ஈக்குவல் டு 300. கரெக்டாக? அப்போ ஆன்சர் வில் பி 300. அவ்வளோதான். ஓகே. A person walked. இந்த கான்செப்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். The person walked 14 கிலோமீட்டர். 14 கிலோமீட்டர் நடக்கிறான். எதுக்கு பதிலானா 10 கிலோமீட்டர் அவன் நடந்துக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கு பதிலாக இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான். 14 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறான் ஸ்பீடை. இப்படி பண்ணுறனால 40 கிலோமீட்டர் இருந்த டிஸ்டன்ஸை காட்டிலும் 40 கிலோமீட்டர் கூட போகிறான். அப்போது இந்த இன்க்ரீஸ் பண்ணனால தானே அந்த 40 கிலோமீட்டர் கூட போகிறது. கரெக்டாக? அப்போ இந்த 4 பார்ட்டு தானே 40. அப்போ 4 பார்ட்டு 40னா ஒரு பார்ட் எவ்வளோ? ஒரு பார்ட் வந்து 10. ஒரு பார்ட்டு 10னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒரு பார்ட் 10னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. அவன் எவ்வளோ தூரம் அவன் போயிருந்திருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது 10 அப்படின்றது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டைம் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த 10 மணி நேரத்தில் அவன் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான்னா அப்போ எவ்வளோ? 10 × 10 100. லாஜிக்கலி புரியுதா? கான்செப்ட் புரியுதா? அதாவது அவன் 14 10லேருந்து 14க்கு போயிருக்கான். அதனால 40 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் ஆகியிருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த 4 பார்ட்டு தான் வந்து 40. அப்போ ஒரு பார்ட்டு 10னா அப்போ இந்த 10ன்றது டைம் சென்ஸ் தான். 10 மணி நேரம் அப்படின்றது தான் டைம் சென்ஸு. அப்போ அந்த 10 மணி நேரம்னா 10 × 10 எவ்வளோ? அதாவது அதாவது ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் தானே கேட்குறேன். அப்போ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் நீங்கள் ஆக்சுவல் ஸ்பீடு தான் எடுக்கணும். 10 × 10 100. அவ்வளோதான். ஓகே. இப்போது இந்த சம் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. அதாவது 210 லிட்டர் மிக்சர் இருக்குது. அது கண்டெய்ன்ஸ் மில்க் அண்ட் வாட்டர் 2:1 என்ற ரேஷியோ. அப்போ மில்க் அண்ட் வாட்டர் என்னது? ரேஷியோ பிடிச்சு கொடுத்தோம்னா 140 and 70 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். கரெக்டாக? மில்க் அண்ட் வாட்டர் வந்து 140, 70 வந்திருக்கும். ஓகே. இப்போ அடுத்து நான் P+30 லிட்டர் மில்க் ஆட் பண்ணுறேன் அண்டு P லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறேன். தென் த ரேஷியோ குவான்டிட்டி மில்க் வாட்டர் வந்து பிகம்ஸ் 2:1. அதாவது ரேஷியோ கிட்டத்தட்ட மாறாமல் சேம் 2:1 எனக்கு மெயின்டைன் ஆகுது. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து மொதல் வந்து நம்மளுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது 2:1. அடுத்து நான் கொஞ்சத்தை ஆட் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு சேம் ரிசல்டன்ட்டும் எனக்கு 2:1 தான் இருக்குது. அப்போது எனக்கு இனிஷியல் ரேஷியோவும் ஃபைனல் ரேஷியோவும் சேமாக இருக்குன்னா அப்போ நான் உள்ளே ஆட் பண்ணுறேன்ல அதுங்களோட ரேஷியோவும் எனக்கு சேம் தான். உள்ளே நான் என்னத்தை ஆட் பண்ணுறேன்? P+30யும் P இது ரெண்டும் தானே ஆட் பண்ணுறேன். கரெக்டாக? இது ரெண்டுத்தோட ரேஷியோவும் எனக்கு என்னவாக இருக்கும்? 2:1 தான் இருக்கும். அதாவது P+30 2 ரேஷியோலையும் Pன்றதையும் வாட்டருக்கு ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ அது ரெண்டுத்தோட ரேஷியோவும் ஒன்றா தான் இருக்கும்.
அப்போ இந்த ஒரு பார்ட்டு தான் பீனா, 2 பார்ட் என்னது 2p. அப்போ 2 பார்ட் 2pனா 2p மைனஸ் pனா அப்போ pயோட வேல்யூ என்ன 30. புரிஞ்சா? கான்செப்டை ஒன் மோர் டைம் சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. இப்போ எனக்கு மில்க்கு வாட்டரு அப்போ 140 70 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ எனக்கு நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறேன். அதாவது என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா p+30 அடுத்து p அப்படின்ற 2 விஷயத்தை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியும் எனக்கு ஃபைனலாக ரேஷியோ என்னது மெயின்டைன் ஆகுது, 2:1 மெயின்டைன் ஆகுது. அப்போ நான் ஆட் பண்ணதுமே என்ன 2:1 தான் ஆட் பண்ணியிருந்திருப்பேன். அதுதான் கான்செப்ட். 2:1 தான் ஆட் பண்ணியிருந்திருப்பேன். அப்போ 2:1 ஆட் பண்ணுறேன்னா இது 2ஆக இருக்கும், இது 1ஆக இருக்கும். ஓகேவா? அப்போ பியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? பியோட வேல்யூ என்னது 30. அப்போ பியோட வேல்யூ 30னா நான் என்ன சொல்லப்பட்டது p+30 தானே ஆட் பண்ணுறேன். அப்போ மில்கில் வந்து p+30னா 60 ஆட் பண்ணுறேன், வாட்டரில் p ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதை அடிச்சு கொடுங்களேன் 2:1 தான் வருது, தெரியுதா? அப்போ இதை அடிச்சு கொடுத்தா 2:1 தான். ஆன்சர் வில் பி ஆல்சோ 2:1 தான். அப்போ புரியுதா? எல்லா செல்லுமே ரேஷியோ சேம்னா நம்ம ஆட் பண்ணுறதுமே ரேஷியோ சேமாக தான் இருக்கும். இதுதான் ஷார்ட்கட், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் அந்த டைமில் வந்து கான்செப்டை டக்குன்னு குழப்பி விட்டு நான் ஃபார்முலா ஈக்குவேஷனை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கான்செப்ட் இதுதான். ஸோ நம்மளுக்கு இனிஷியலாகவும் எண்டிங்கும் ரேஷியோ சேம்னா அப்போ ஆட் பண்ணுறதோட ரேஷியோவும் சேம் தான். ஓகே ஓகே இப்போ இந்த பை சார்ட், இந்த கிராஃப் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டிஏ எடுத்துக்கலாம். இந்த டிஏல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்ற ஒரு 5 டே கொடுத்துருக்காங்க. இந்த 5 டேயில் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களே அவங்களோட கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களோட டோட்டல் கவுண்ட்டு இந்த 5 டேயில் அது வந்து ட்ரையாங்கிள். அடுத்து ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா அந்த டோட்டலில் இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் மெயில்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பர்சன்டேஜ் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அதுதான் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து அந்த 5 டேயில், அதாவது நம்ம எழுதிக்குவோம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. நம்ம இந்த எடுத்து வச்சுக்கிறதுலையே பாதிசம் முடிஞ்சு. இதில் டோட்டல் கொடுத்துருக்காங்க. டோட்டல் என்னன்றது அப்படியே எழுதுவோமா? ஸோ டோட்டல் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து மண்டேயில் வந்து டோட்டல் வந்து இது எல்லாமே இதோட யூனிட் பார்த்தோம்னா 2 கொடுது 40, 42, 44, 46, 48 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மண்டேயில் வந்து 48. டியூஸ்டேயில் எவ்வளோன்னு பார்த்தோம்னா டியூஸ்டேயில் 30, 32, 34, 36. ஓகேவா? டியூஸ்டேயில் 36. அடுத்து வெனஸ்டேயில் வந்து 22, 24, 24. எப்படி பார்க்கணும்னு தெரியுதில்ல ஃப்ரெண்ட்ஸ்? மண்டேனா இந்த ட்ரையாங்கில் பார்க்கணும், டியூஸ்டேனா இந்த ட்ரையாங்கிள், வெனஸ்டேனா இந்த ட்ரையாங்கிள், அடுத்து தேர்ஸ்டேனா இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் எவ்வளோ 30. அடுத்து ஃப்ரைடேனா இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எவ்வளோ 52, 54, 56. இது டோட்டல். இது டோட்டல் எழுதிட்டோமா? அடுத்து என்னது மேலோடது கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி அதுலேருந்து கழிச்சோம்னா ஃபீமேல். ஸோ மேலோடது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். பர்சன்டேஜ்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மேலோடது ஃபஸ்ட்டு என்னது 60%. அப்போ 60%னா இன்னொரு நோட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இது ஃபுல்லாமே டென்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஓகே, 60%. ஸோ 60%னா இதில் 60% கண்டுபிடிக்கணும். இதில் 60% எவ்வளோ? லைக் 10% 48. அப்போ 10% 48னா அது கூட 6 ஆட் பண்ண 6 மல்டிப்ளை பண்ணால் தான் 60. அப்போனா 48, 288. ஓகேவா? 40% எவ்வளோ? அப்போ ரிமைனிங் இருக்குதா 40. அப்போ 40% வந்து 12, 18. ஓகே, 19. ஓகேவா? ஸோ 40%. அடுத்து மேல் எவ்வளோ? 40%. இதில் 40% எவ்வளோ? 144. அப்போ ரிமைனிங் 60%னா 216. ரிமைனிங் தானே ஃபீமேலு, அதை சொல்கிறேன் நான் 216. அதே மாதிரி ஸோ இதில் 30%. 30% எவ்வளோ? 72. அப்போ ரிமைனிங் வந்து 70%. 70% 28, 14. ஓகேவா? சாரி 16. அடுத்து 50%. ரொம்ப ஈஸி, 150, 150. அடுத்து ஃப்ரைடேயில் வந்து 70%. 70% இதில் 70% பார்க்கணும், 42. அப்போ ரிமைனிங் இருக்குது ஃபீமேல். ரிமைனிங் ஃபீமேல்னால் எவ்வளோ? இது 392. இது ரிமைனிங் ஃபீமேல் எவ்வளோ? 168. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இந்த டேட்டாவை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.
ஸோ இந்த டேட்டாவை வச்சுட்டு அடுத்து கீழே அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அதான். ஸோ இப்போ இது உங்களுக்கு ஹோம் இருக்குது. ஸோ இப்போ அந்த டேட்டா அண்டு அந்த 5 அந்த டிஏ வச்சு வர 5 சம். ஏன்னா நம்ம டிஏல மோஸ்ட்லி வந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம், ஆவரேஜ், சம்மு, டிஃபரன்ஸ், இதுதான் போகும் பேசிக் லெவலில். ஸோ அப்போ அதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.